டியோ தான் ஃபுல் சர்வீஸ் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த சர்வீஸ் ஒர்க்கில் என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் பேக் ட்ரம்மு போயிடுச்சு, ட்ரம்மு மாற்றணும். 3வது கெச்சை கைட்டி வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி போடணும். நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, சிரிப்பும் வந்தது ஒரு பக்கம். இந்த கேள்வி கேட்குற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமரில் அது யாருன்னு எனக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுறவங்க. முக்கியமாக இதை பற்றி புரிஞ்சவங்க யாரும் இதை கமெண்ட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுக்கின்னு தெரிஞ்சு வேம்டியுமே கமெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுற சர்வீஸ் ஒர்க்குன்னு அது என்ன ரீசனுக்கு கைட்டு அதை சொல்லுப்பான்றாங்க. சரி சொல்லிடலாமா? இப்போது கெச்சி ஏன் கைட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி சடனாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர் கெச்சி எடுக்கும்போது வண்டி ஜெர்காய் போகும். அதுக்கு வர ரீசன் வந்து இந்த கெச்சில் வந்து டஸ்ட்டு அதிகமாக பெல்லில் போட்டாலும் இந்த பிரச்சனை வரும். 3வது வண்டியில் போடக்கூடாதுன்னு வச்சுக்குதுன்னா இந்த கெச்சி ஃபுல் பேரிங் செக் பண்ணணும். 3வது வந்து வண்டி ஐலிங் நிற்கும் போதே டக்கு நாய்ஸ் வரும். அதுக்கு செக் பண்ணுறது வந்து இந்த அப்பு செக் பண்ணணும். இந்த அப்பு நல்லா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். அதேமாதிரி இந்த புஷ்ஷு போனால் கூட இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடியில் போய் ஐலிங் நிற்க சொல்ல வண்டி டக்குன்னு வரும். அதுக்கு வந்த நாய்ஸ் பார்த்திங்கன்னா இது. 3வது இந்த வண்டியில் சரி. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் வரலன்னா என்ன ரீசன் பார்க்கணுன்னா, வழக்கமாக சொல்கிறது தான் தேட்டரில் பாடி இதுலேயும் எந்த அளவுக்கு டஸ்ட்டு இருப்பாங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் போட்டிங்கன்னா வண்டியோட பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர் காம்பி கேபிள் வேணாம் எனக்கு சிங்கிளாக பண்ண சொன்னார். அடுத்தது ஃபைனலாக என்னென்னா, இப்போ ஒரு சர்வீஸ் ஒர்க் பண்ணால் ஏன் 2000 முடிஞ்சிடும், ஏன் 4000 3000 வந்துட்டுங்க. இதெல்லாமே ஒரிஜினல் தான் நம்ம போடுறோம். இதோட 5100 இன்ஜின் ஆயிலே எவ்வளோ பார்த்தீங்களா, 670 ரூபா வருது. ஒரு பேக் ஷூ ரேட்டு பாருங்கள், 294 ரூபா ஒரு பேக் ஷூ. 2 பேக் ஷூ என்ன ரேட்டு பாருங்கள். ஏர் ஃபில்டரோட ரேட்டு பார்த்தீங்களா. இதில் வந்து செல்ஃப் சுவிட்சும் ஒரிஜினல். இந்த மாதிரி எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக நம்ம யூஸ் பண்ணும் போது ரேட் என்ன ஆகும் நீங்கள் சொல்கிறோம்னே. அப்போ அதில் லேபரு வாட்டர் வாஷு எல்லாம் சேர்த்து 3000 4000 வரும். நீங்கள் லோக்கல் பொருள்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறோம்னே இருக்கும். ஆனால் லோக்கல்லாம் போட்டால் கொஞ்ச நாள்லே ப்ராப்ளம் வரும். நான் பார்த்த வண்டி வரைக்கும் நிறைய வண்டியில் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரிஜினலாக போடுங்க. ஒரிஜினலாக பண்ணி வண்டி நீட்டாக சர்வீஸ் ஒர்க் பண்ணுன்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோடய சர்வீஸ் ஒர்க் இது தான், பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஒரு வண்டியை நீட்டாக பிரித்து கம்ப்ளீட்டாக அவங்க வாஷ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணால் வண்டியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வண்டிலையும் கஸ்டமரும் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது என்னோடய கருத்து. உங்கள் கருத்து என்னவோ எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவீங்களே, பார்க்கலாம் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.